the rest of the universe. What about these idiots? She says to me, these idiots, they don't listen to anything anyone says. What? Speaker sir, what is going on, sir? பாராளுமன்றத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டை தற்போது முட்டாள்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். இந்திய மக்களை போய் கேளுங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பப்பு என்று, கோமாளி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான். நம்ம இந்திய மக்களுக்கு மட்டும் கிடையாது, அண்டை நாடுகளும் இன்றைக்கி கோமாளி என்று யாருன்னு கேட்டால் அது ராகுல் காந்தி என்று அவர்களே சொல்வார்கள். அந்த அளவிற்கு கோமாளித்தனத்தை இந்தியாவில் செய்யக்கூடிய ஒரு நபர், அண்டை நாடுகளிலும் செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்பு ராகுல் அவர்கள் தான். இவர் போயிட்டு பாஜகவை பார்த்து கோமாளி ஆட்சி, முட்டாள்கள் ஆட்சி என்று சொல்கிறார். 60 வருடமாக நீங்கள் செய்த சாதனையை விட 10 மடங்கு சாதனையை இந்த 12 வருடத்தில் செய்து காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அது மட்டுமல்லாமல் உலக நாடுகள், ஒட்டுமொத்த நாடுகளுமே இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி போன்ற ஒரு பிரதமர் எங்கள் நாட்டிற்கு தேவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனது தரத்தை உயர்த்தியிருக்கிறார். ஆனால் எப்பா, இந்த மாதிரியான ஒரு முட்டாள் நமக்கு வேணவே வேணாம் அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி ராகுல் காந்தி இருக்கிறார். ராகுல் காந்தியோட எண்ணம் எல்லாம் இப்போது என்ன இருக்குதுன்னா, எப்படியாவது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். ஏன்னா மக்கள் மூலமாக, ஓட்டெடுப்பின் மூலமாக மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்மளால் பிரதமர் ஆக முடியாதுன்னு ராகுல் காந்திக்கு நன்றாக தெரிந்துவிட்ட காரணத்தினால இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, பாகிஸ்தான், சைனா, அது மட்டுமல்லாமல் சில பிரிவினைவாத, அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கங்களுடன் இணைந்து எப்படியாவது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டி கொண்டு அழைத்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் கடைசியாக இப்பயும் ட்ரை பண்ணாங்க. எப்படியாவது இந்த கலவரத்தை பெருசாக்கி, மாணவர்களுடைய கலவரத்தை பெருசாக்கி இந்த ஆட்சியை கவுக்கணும், நேபாளை போல, பங்களாதேஷை போல, ஸ்ரீலங்காவை போல இங்கே ஆட்சியை கவுக்கணும், பிரதமரை கைது பண்ணணும் அப்படிலாம் நினச்சாங்க. அவங்களோட ஆசையில் மண்ணை அள்ளி போட்டுட்டார் தர்மேந்திர பிரதான் அவர்கள். இப்போது அது நடக்கலை. அந்த வயிற்றுச்சல் காரணமாக இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் முட்டாள்தனமாக பேசி தனது முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே ராகுல் காந்தி அவர்களே, எங்களை விட நீங்கள் நன்மை நிறைய செஞ்சீங்கன்னா மக்களே தானாக உங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படி அமர வைத்தார்களோ உங்களையும் அதே போல் அமர வைப்பார்கள். அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் திருட்டுத்தனமாக, மொள்ளமாரித்தனமாக, முடிச்சவிக்கித்தனமாக, முட்டாள்தனமாக, கோமாளித்தனமாக நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அது கனவுலையும் நடக்காது. இந்த முறையாவது உங்களுக்கு 99 சீட்டு கொடுத்தாங்க, அடுத்த முறை உங்களுக்கு அதுவும் கிடைக்காது. எனவே இந்தியாவை வல்லரசாவதற்கு பாரதிய ஜனதாவுடன் இணைந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்வதற்கான வழியில் இறங்குகிற ராகுல், பப்பு, கோமாளி அவர்களே,